லைஃப்பில் மிக சிறந்த பணக்காரன் யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன் யார் தெரியுமா உங்களுக்கு? சந்தோஷமாக அவன் வாழ்க்கையை ரசித்து அவனுடைய லைஃப்பை மிக சிறப்பாக அமைச்சு அவனுடைய சந்தோஷங்களை அவனுடைய நண்பர்களோ ஒய்ஃபோ அவங்களுடைய ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி மிக சிறந்த அவங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டு போகிறானே, அவன் மட்டும் இல்லை, அவனுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சந்தோஷமாக அவன் லைஃப்பை சந்தோஷமாக கொண்டு போகிறானே, அவன் தான் உண்மையான பணக்காரன். இது என்னுடைய ஃப்ரெண்டு ரீசனாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கும்போது அவள் சொன்ன இந்த விஷயத்தை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ ஏன்னா அவகிட்ட வசதி எல்லாமே இருக்குது, நல்ல வசதிகள் உண்டு, எல்லாமே உண்டு. அப்போ அவள் சொன்ன விஷயம் என்னென்னா, மக்கா ரொம்ப பணம்லாம் ஒன்றும் இல்லை மக்கா, நம்ம என்றைக்கு நம்ம உடம்பு எல்லாமே கரெக்டாக எல்லாமே இருக்கோ அவன் மட்டும்தான் உண்மையான பணக்காரன். என்ன மக்கா இப்படி சொல்கிற அப்படின்னு. உண்மையில தான் மக்கா, அவன் ஆஸ்பத்திரியில் போய் அங்கே போய் நிற்க மாட்டான். 10 ரூபா இருந்தாலும் அவன் அழகாக சாப்பிடுவான், அவனுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடுவான். சுகம் இருக்குன்னா அதை திங்கக்கூடாது, இது திங்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு 1008 ரூல் இருக்கும். அவன் சோத்துக்கு பதிலாக அந்த தட்டு நிறையா வச்சு சாப்பிட்றது என்ன தெரியுமா? மாத்திரை. அவன் சோறை விட அவன் திங்கிறது அதிகமாக அந்த மாத்திரையை தான் தப்பான். அவன் சொன்ன ரீசன் அதனால தான் மிக சிறந்த பணக்காரன்னா உண்மையிலே ஒரு மனுஷன் நோய் நொடி இல்லாமல் இருக்கான் பார், அவன் தான் உண்மையான பணக்காரன் அப்படின்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான். நான் சொன்ன அந்த ரீசன்லாம் சொன்னோடனே அவளை ஒரு செகண்ட் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்தோடனே என்ன மக்கா அப்படி பார்க்க அப்படின்னு. உண்மையில தான் மக்கா அப்படின்னு. என்னுடைய லைஃப் அனுபவத்தில் நான் பார்த்த விஷயங்கள், தெரிஞ்ச விஷயங்கள், அதை வச்சு தான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் அதில் ஆச்சரியமாக அப்படி பார்த்தேன். அப்போ உண்மையான பணக்காரன் உண்மையிலே நோய் நொடி இல்லாதவன், அவனுடைய லைஃப்பை கரெக்டாக அமைச்சு கொண்ட தெரிந்தவன் மட்டுமே உண்மையான பணக்காரன். பணம் என்பது தேவைக்கே மட்டுமே, அவசியத்துக்கு மட்டுமே தவிர வாழ்க்கையை கொள்றதுக்கு கிடையாது. பணம் 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 பணம்னு ஓடி ஓடி சம்பாத்தியம் பண்ணி ஆஸ்பத்திரிக்காரனுக்கு கொடுக்காதுங்க. உங்களுடைய உடம்பை நல்லா பாருங்கள், நல்லா சாப்பிடுங்க, உங்களுடைய ஃபேமிலியை கரெக்டாக ரன் பண்ணுங்கள். அவன் தான் உண்மையான பணக்காரன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.